வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு முடிவில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையவே வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. திமுக அரசின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக 49 விழுக்காட்டினர் கருத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்பாடுகள் சரியில்லை என்று 54 விழுக்காட்டினர் கருத்து. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை காவல்துறை கட்டுப்படுத்தவில்லை என்று 72 விழுக்காட்டினர் ஒப்புதல். அரசு அலுவலர்களுக்கு கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வரும் நிலைகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ராணி வேலுநாச்சியார், சாவித்ரிபாய் புலே ஆகியோர் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் மோடி புகழார். வேலுநாச்சியாரின் தியாகமும் தொலைநோக்கு தலைமையும் பல தலைமுறைகளை ஊக்கப்படுத்தும் என்று கருத்து. புதிதாக தேர்வான உதவி ஆய்வாளர்கள், தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் பணி நியமன ஆணைகள் வழங்கல். மக்களிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறையினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்கலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆடு கோழிகள் வெளியிடக்கூடாது என்று தர்கா நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல். ஈரானில் போராட்டத்தில் ஈடுபடுவோரை கொன்றால் அமெரிக்கா தலையிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக அரசின் 4.5 ஆண்டு செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக 49 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டின் கூட்டணி ஆட்சி அமையவே வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனின் செயல்பாடுகள் குறித்து கட்சியினரிடையே வரவேற்பில்லை என்று 64 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு மோசம் என்று 46 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். திமுக, அதிமுகவுக்கு மாற்றுக் கட்சியாக தாவேகாவை மக்கள் நிலைக்கவில்லை என்று 44 விழுக்காட்டினரும், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு நிகராக விஜயை மக்கள் பார்க்கவில்லை என்று 59 விழுக்காட்டினரும் கூறியுள்ளனர். திமுகவின் பாஜக எதிர்ப்பு அரசியலை மக்கள் ரசிக்கவில்லை என்று 52 விழுக்காட்டினரும், திமுக அரசின் 4.5 ஆண்டு செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக 49 விழுக்காட்டினரும் கூறியுள்ளனர். சீமான் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று 69 விழுக்காட்டினரும், ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவில் கனிமொழி தலைவராக வேண்டும் என்று 41 விழுக்காட்டினரும் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சராக வர வாய்ப்புள்ளோர் பட்டியலில் முதலிடத்தில் ஸ்டாலினும், 2ஆம் இடத்தில் விஜயும் உள்ளதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற தேர்தல் உறுதிமொழியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதுகுறித்து மூத்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு ஆய்வு செய்து அரசிடம் அறிக்கை அளித்தது. இதுகுறித்து அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியம் வழங்க பணியாளர்களின் 10 விழுக்காடு பங்களிப்போடு கூடுதல் நிதியை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. ஓய்வூதியங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருமுறை அகவிலைப்படை உயர்வு வழங்கப்படும். ஓய்வூதியர் இருந்தால் அவர் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியத்தில் 60 விழுக்காடு வழங்கப்படும். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் பொழுது, பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் பொழுது 25 லட்சம் ரூபாய் மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் என்று அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்பாடுகள் சரியில்லை என்று 54 விழுக்காட்டினரும், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை காவல்துறை கட்டுப்படுத்தவில்லை என்று 72 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய இந்திய அரசியல் ஜனநாயக உத்திகள் என பொருள்படும் ஐபிடிஎஸ் அமைப்பு தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலை பற்றி பொதுமக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வாய்ப்பு யாருக்கு, எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு, நடிகர் விஜய் வருகையால் எந்த கட்சிக்கு பாதிப்பு என்பது உள்ளிட்ட பல்வேறு வினாக்கள் அடங்கிய பட்டியலை கொடுத்து 3 மாதத்தில் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் மொத்தம் 81,375 பேரிடம் வாக்கெடுப்பு நடத்தியுள்ளனர். அதில் பின்வரும் முடிவுகள் தெரியவந்துள்ளன.
2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் உறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்னும் வினாவுக்கு நிறைவேற்றவில்லை என்று 47 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்பாடுகள் சரியில்லை என்று 54 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டதால் தொண்டர்களிடம் அதிருப்தி உள்ளதாக 54 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். நைனா நாகேந்திரன் சுற்றுப்பயண வாக்காளரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று 78 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு வாக்காளரிடம் வரவேற்பு இல்லை என்று 40 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவின் வாக்குகளையே அதிகம் பிரிப்பதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சியடையவில்லை என்று 60 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்பவில்லை என்று 60 விழுக்காட்டினரும், துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயல்பாடுகள் மோசம் என்று 39 விழுக்காட்டினரும் கூறியுள்ளனர். கடந்த 4.5 ஆண்டுகளில் ஆளுங்கட்சிக்கு எதிராக சிறந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் வரிசையில் முதல் 3 இடங்களை முறையே அண்ணாமலை, சீமான், விஜய் ஆகியோர் பிடித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 4ஆம் இடத்தில் உள்ளார். தமிழ்நாட்டில் அரசு துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் மோசம் என்று 58 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். தமிழகத்தில் புதிய இளம் வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்களின் விஜய், அண்ணாமலை, உதயநிதி, சீமான் ஆகியோர் முறையே முதல் 4 இடங்களில் உள்ளனர். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை காவல்துறை கட்டுப்படுத்தவில்லை என்று 72 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். சிவகங்கை ராணி வேலுநாச்சியார், மகாராஷ்டிரத்தில் பெண் கல்வி வித்திட்ட சாவித்திரிபாய் புலே ஆகியோரின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புகழாரம் சூடியுள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள பதிவில், துணிச்சலையும் யோக திறனையும் கொண்டிருந்த ராணி வேலுநாச்சியார் இந்தியாவின் துணிச்சல் மிக்க வீராங்கனைகள் ஒருவர் என்று குறிப்பிட்டுள்ளார். காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்த்தெழுந்த ராணி வேலுநாச்சியார் இந்தியாவை ஆள இந்தியர்களுக்கே உரிமை உண்டு என்பதை வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி மற்றும் கலாச்சார பெருமைக்காக அவரது உறுதிப்பாடும் போற்றத்தக்கது என்றும், அவரது தியாகமும் தொலைநோக்கு தலைமையும் பல தலைமுறைகளை ஊக்கப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். கல்வி தொண்டு ஆகியவற்றின் ஊடக செய்தியை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த முன்னோடிகளின் ஒருவர் சாவித்திரி புலே என்று தெரிவித்துள்ளார். அவர் சமத்துவம், நீதி, அன்பு ஆகியவற்றை கொள்கையாக கொண்டிருந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக மாற்றத்திற்காக மிகவும் ஆற்றல் வாய்ந்த கருவி கல்வி என அவர் நம்புவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினர் மக்களிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டபுரம் அன்னார் நூலக அரங்கில் சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 621 காவல் உதவி ஆய்வாளர்கள், 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் ஆகியோர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், காவல்துறையினர் கடமை தவறக்கூடாது என்றும் பொதுமக்களிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு உருஸ் விழாவில் மொத்தம் 50 பேர்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆடு கோழிகள் பலியிடக்கூடாது என்றும் தர்கா நிர்வாகத்துக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த விழாவில் ஆடு கோழிகள் பலியிட தடை விதிக்க கோரி மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சந்தனக்கூடு உருஸ் விழாவில் மொத்தம் 50 பேர்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தர்கா நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னதாக விசாரணையின் பொழுது ஜனவரி 6ஆம் நாள் நடைபெறும் சந்தனக்கூடு விழாவிற்காக மட்டுமே அனுமதி அளித்துள்ளதாக மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு இதேபோல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அப்பொழுது விதித்துள்ளதை போல இந்த ஆண்டும் நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் தெரிவித்தது. கந்தூரி விழாவை ஒட்டி திருப்பரங்குன்றத்தில் விலங்குகளை பலியிடவோ, இறைச்சி அல்லது இறைச்சி உணவு எடுத்து செல்லவோ, அசைவ உணவு சமைக்கவோ அனுமதி இல்லை என்றும் மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு பதிவில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 20ஆம் நாளுக்கு தள்ளி வைத்தனர். ஈரானில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதாக கூறிக்கொண்டால் நாங்கள் தலையிட்டு அவர்களை மீட்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானில் பொருளாதாரம் வீழ்ந்து வரும் நிலைகள், அதனை கண்டித்து கடந்த 1 வார காலமாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் எல்லை மீறிய நிலைகள், ராணுவத்தினரும் காவல்துறையினரும் அதை கடுமையாக ஒடுக்கி வருகின்றனர். 1 வாரம் நிகழ்ந்த போராட்டத்தில் காவல்துறையும் ராணுவம் தாக்கியதில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளவர்களை கடுமையாக ஒடுக்கிக் கொன்றால் அமெரிக்கா தலையிட்டு அவர்களை மீட்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில் டிரம்பின் மிரட்டல் அபாயகரமானது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி தெரிவித்துள்ளார்.
எந்த தாக்குதலையும் எதிர்கொண்டு பதிலடி கொடுக்க ஈரான் தயாராக உள்ளதாகவும் அப்பாஸ் அராக்கி கூறியுள்ளார். காந்தி உயிர்மாய்க்கப்பட்ட வழக்கில் தொடர்புடைய சாவகருக்கு ஜேஎன்எம் முழக்கங்கள் எழுப்பியது பாஜகவின் தூண்டுதல் என அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் மார்கழி மாதத்தை ஒட்டி தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். அப்பொழுது ஒரு பிரிவினர் பாரத் மாதா கி ஜெய், திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ஜெய் என முழக்கமிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடம் தேவையற்ற முழக்கங்களை எழுப்ப வேண்டாம் என எச்சரித்தார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளரிடம் பேசிய பொழுது, இறைவன் வழிபாட்டுக்குரிய இடத்தில் தகாத வார்த்தைகளுடன் கோஷங்கள் எழுப்ப வேண்டாம் என அறநிலைத்துறையின் அமைச்சர் என்ற முறையில் எச்சரித்ததாக தெரிவித்தார். இதையடுத்து நாகர்கோவிலில் அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளரிடம் பேசிய பொழுது, இறைவனுக்கு முழக்கங்கள் எழுப்பாமல் காந்தி உயிர்மாய்க்கப்பட்ட வழக்கில் தொடர்புடைய சாவகருக்கு ஜெய் என முழக்கங்கள் எழுப்பியது பாஜகவின் தூண்டுதல் என குற்றம் சாட்டினார். நடைபாதை வியாபாரிகளுக்கு குடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். சென்னை சைதாப்பேட்டை மேற்கு பகுதியில் உள்ள நடைபாதை வியாபாரிகளுக்கு குடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திமுக மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு நடைபாதை வியாபாரிகளுக்கு குடை உள்ளிட்ட பொருட்களும் 1000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கினார். இதில் பொதுமக்களும் வியாபாரிகளும் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கும் அவரது மனைவிக்கும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆண்டாள் மாலை, கிளி மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதன்பின் மணவாள மாமணிகள் மடத்தின் ஸ்ரீ சடகோப்ப ராமானுஜ ஜீயரை சந்தித்து ஆசி பெற்றார். தஞ்சாவூரில் துணை முதல்வர் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகள் 40 அணிகள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாளை ஒட்டி மாநில அளவிலான சீனியர் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த போட்டியினை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகரன், நீலமேகம் ஆகியோர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நேபாளத்தில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகள் தமிழகத்தின் சார்பில் விளையாடிய தங்கம் வென்ற வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். இதையடுத்து போட்டியில் மொத்தம் 40 அணிகள் பங்கேற்றனர். இதில் மாநகராட்சி மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம், பூபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். வருகின்ற 12ஆம் தேதிக்குள் சுரங்க தரைப்பாலம் விரிவாக்கம் பணி முழுமையாக முடிக்கப்படவில்லை என்றால் அதிமுக சார்பில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக சட்டமன்ற உறுப்பினர் ரவி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டையில் உள்ள ரயில்வே இரட்டைக்கண் சுரங்க தரைப்பாலம் விரிவாக்கம் பணிக்காக கடந்த மாதம் 15ஆம் தேதி மூடப்பட்டது. தொடர்ந்து 10 நாட்களுக்குள் திறக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்திருந்த நிலைகள் இன்று வரை பணி முடிவு பெறாமல் உள்ளது. இதனால் சட்டமன்ற உறுப்பினர் ரவி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளரிடம் பேசிய பொழுது 10 நாட்களில் பணி முடிக்கப்படும் என ரயில்வே துறை தெரிவித்திருந்த நிலைகள் இன்று வரை பணி முடிக்கப்படவில்லை. இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். இதையடுத்து வருகின்ற 12ஆம் தேதிக்குள் பணி முழுமையாக முடிக்கப்படவில்லை என்றால் அதிமுக சார்பில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இதில் நகர் செயலாளர் பாண்டுரங்கன், முன்னாள் கவுன்சிலர் செல்வம், பொன் பார்த்திபன் ஆகியோர் உடனிருந்தனர். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற காரணத்தினால்தான் தற்பொழுது அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தவேகவின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள தவேக அலுவலகத்தில் வீரமங்கை வேலு நாச்சியாரின் 296வது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தவேகவின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு வேலு நாச்சியாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து செங்கோட்டையின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, திமுக தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால்தான் தற்பொழுது அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். பொங்கல் வருவதற்குள் பெரிய தலைவர்கள் இணைய உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, தவேகவின் மாவட்ட செயலாளர் பிரதீப்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போதை ஒழிப்பதற்கு பாத யாத்திரை தொடங்குகிறார்கள். ஆனால் போதையை உண்டாக்குவது, விற்பது, ஆதரிப்பது எல்லாமே திமுக தான் என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் விமான நிலையத்தில் பாஜக பிரமுகர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், போதை ஒழிப்பதற்கு பாத யாத்திரை தொடங்குகிறார்கள். ஆனால் போதையை உண்டாக்குவது, விற்பது, ஆதரிப்பது எல்லாமே இவர்கள்தான். வேறு போதை ஒழிக்க வேண்டுமென்றால் அறிவாலயத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று கடுமையாக விமர்சித்தார். இதையடுத்து அமைச்சர் சேகர் பாபுவிற்கு கோவில் சொந்தம் கிடையாது என்றும் அவருக்கு கோவில் எழுதி கொடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எல்லா கோவில்களுக்கும் சென்று கோவில் வாட்ச்மேன் போல் நின்று கொண்டு அதிகாரம் செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார் என்று குற்றம் சாட்டினார். தருமபுரி மாவட்டம் சாணார்பேட்டையில் புதிதாக கட்டப்படும் நாகாவதி அணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஜே.கே. மணி ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டம் சாணார்பேட்டையில் புதிதாக கட்டப்படும் நாகாவதி அணைக்கு கீழ் கட்டப்படும் அணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஜே.கே. மணி ஆய்வு செய்தார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஜே.கே. மணி பேசிய பொழுது, மழைக்காலங்களில் தண்ணீர் வீணாக மேட்டூர் அணைக்கு செல்வதால் சட்டமன்றத்தில் வாதாடி இப்பணியினை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சிற்றாறுகள், ஓடைகள் அனைத்தையும் இணைக்கும் வகையில் ஒரு மாஸ்டர் பிளான் செய்திருப்பதாக தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ போதக நலவாரியம் அமைத்து தரும் அரசியல் கட்சிகளுக்கு கிறிஸ்தவர்கள் ஆதரவு தருவார்கள் என்று பேராயர் ஜெயதீப் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் எழும்பிய பிரகாசி மிஷனரி பேராலயத்தின் தலைவர் ஜெயசிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் கிறிஸ்தவர்களின் வாக்கு நீக்கப்படுவதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒரு சிலர் பரப்பி வருகின்றனர். ஆனால் கிறிஸ்தவர்களின் வாக்கை யாரும் திருடவில்லை எனவும், தமிழ்நாட்டில் 83 லட்சம் கிறிஸ்தவர் வாக்குகள் உள்ளதாகவும் கூறினார். இதையடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ போதக நலவாரியம் அமைத்து தரும் அரசியல் கட்சிகளுக்கு கிறிஸ்தவர்கள் ஆதரவு தருவார்கள் என்று தெரிவித்தார். புதுக்கோட்டையில் தச்சங்குறிச்சி புனித விண்ணேற்பு அன்னை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி புனித விண்ணேற்பு அன்னை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இதில் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்கின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு இருசக்கர வாகனங்கள், பீரோ போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இதில் தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் வென்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த 16 மாணவ மாணவியர்களுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் வென்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த 16 மாணவ மாணவியர்கள் தங்கம், வெள்ளி வென்று அசத்தியுள்ளனர். இதில் சாலவாக்கம் அரசுப்பள்ளி மாணவன் அஜ்மல் ஒரு தங்கம், ஒரு வெள்ளி வென்று சாதனை படைத்துள்ளார். இதில் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாராட்டுகள் தெரிவித்து சிறப்பு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் அகாடமி குழுவினர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து ஸ்ரீவைகுண்டம் அணையை தாண்டி வீணாக 5000 கன அடி தண்ணீர் வெளியேறி கடலுக்கு செல்கிறது. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மருதூர் அணையில் இருந்து விரையும் மேலக்கால் வாய்க்காலில் இருந்து வினாடிக்கு 1030 கன அடி தண்ணீரும், கீழக்கால் வாய்க்காலில் இருந்து வினாடிக்கு 333 கன அடி தண்ணீரும், ஸ்ரீவைகுண்ட அணை வடக்கால் வாயிலிருந்து வினாடிக்கு 1093 கன அடி தண்ணீரும், தென்கால் வாய்க்காலில் இருந்து வினாடிக்கு 1230 கன அடி தண்ணீரும், வறட்சியான பகுதியான சாத்தான்குளம் பகுதிக்கு தண்ணீர் செல்லும் சடைநேரி கால்வாயிலிருந்து வினாடிக்கு 400 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலைகள் மணல் மேடாக்கி தூர்ந்து போன நிலையில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் அணையை தாண்டி வினாடிக்கு 5440 கன அடி தண்ணீர் வீணாக வெளியேறி கடலுக்கு செல்கிறது. மயிலாடியில் உள்ள செருப்பு தயாரிப்பு நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பூக்கோட்டூர் அருகே உள்ள மயிலடியில் சிறப்பு தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ மளவென பற்றி முழுவதும் எரிய தொடங்கியது. இதனை தகவலறிந்த மலப்புரம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பல மணி நேரம் போராடி நிறுவனத்தில் பற்றி எரிந்த தீயை போராடி அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. இதையடுத்து விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல மலையாள திரைப்படத்தில் மம்முட்டியுடன் நடித்த யானை ஆலய திருவிழாவில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் திருநெட்டூர் மகாதேவர் ஆலய திருவிழாவிற்காக
கூத்தாட்டுக்குளம் தேவஸ்தானம் நிர்வாகத்திற்கு சொந்தமான நெல்லிக்காட்டு மகாதேவன் என்ற வளர்ப்பு யானை கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருவிழாவில் யானை உணவு உட்கொள்ளாமல் அடம்பிடித்ததுடன் திடீரென மயங்கி விழுந்தது. இதனை தகவலறிந்த யானை வளர்ப்பு சிறப்பு மருத்துவர்கள் பரிசோதித்த நிலையில் யானை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த யானை பிரபல மலையாள திரைப்படமான துருப்புகுலான் திரைப்படத்தில் நடிகர் மம்முட்டியுடன் நடித்தது என குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் முடிந்த பின் பக்தர்கள் ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கிரிவல பாதையில் 14 கிலோமீட்டர் தூரம் வரை ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து கிரிவலம் மேற்கொண்டனர். பின்னர் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் சென்னை, வேலூர், திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பக்தர்கள் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். கள்ளக்குறிச்சிகள் மருமகள் தலையை துண்டித்து உடல் ஒரு பக்கம் தலை ஊரிடும் என தனித்தனியாக புதைத்த மாமியாரின் வெறிசைகள் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வளையாம்பட்டை சேர்ந்த நந்தினியின் கணவர் இறந்துவிட்ட நிலையில் விரியூரை சேர்ந்த ரசாரியோ என்ற மருத்துவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து சங்கராபுரம் அருகே உள்ள வடசேம பாளையத்தில் இருவரும் வாடகை வீட்டில் தங்கி குடும்பம் நடத்தி வந்தனர். தொடர்ந்து ரசாரியோவின் தாய் கிறிஸ்டோபர் மேரிக்கு திருமணம் ஆனது தெரியவர குடும்பத்தில் தொடர்ந்து தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் மருமகளை சாங்கியம் செய்ய அழைத்து செல்வதாக மகளிடம் தெரிவித்துவிட்டு இருவரும் வீட்டை விட்டு சென்றனர். 2 நாட்கள் ஆகியும் வீடு திரும்பாத மனைவியை குறித்து தாய் கிறிஸ்டோபர் மேரியிடம் கேட்டபொழுது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். தொடர்ந்து சந்தேகமடைந்த மருத்துவர் ரசாரியோ நந்தினியின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட பொழுது சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த மருத்துவர் ரசாரியோ சங்கராபுரம் காவல் நிலையத்தில் தனது மனைவியை காணவில்லை என புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மாமியார் கிறிஸ்டோபர் மேரியை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது. சோழப்பட்டு பகுதிகள் மணிமுக்தார் ஆற்றின் கரையோரம் தனது மருமகளை தானும் தனது தோழி எமிலியும் சேர்ந்து உயிர் மாய்த்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் தலையை உடலையும் அப்பகுதியில் தனித்தனியாக புதைத்து விட்டதாக தெரிவித்தார். இதனால் சடலத்தை புதைத்ததாக சொல்லப்பட்ட இடத்திற்கு தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் ரஜினியின் 173வது படத்தினை டான் பட இயக்குநர் சிபு சக்கரவர்த்தி இயக்க விரும்புவதாக ராஜ்கமல் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கமல்ஹாசன் தயாரிப்பில் நடிகர் ரஜினியின் 173வது படத்தினை இயக்குவதாக இருந்த சுந்தர் சி விலக்கப்பட்ட நிலையில் தற்போது டான் பட இயக்குநர் சிபு சக்கரவர்த்தி இயக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தொடர்பாக ராஜ்கமல் பட தயாரிப்பு நிறுவனம் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. இப்படமானது அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி திரைக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினி மற்றும் கமல் ஆகியோர் இப்படத்தில் இடம்பெறுவார்களா என ரசிகர்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். மெக்சிகோவில் திடீரென ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் 2 உயிரிழந்தனர். தெற்கு மற்றும் மத்திய மெக்சிகோவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இத்தொடர்பாக மெக்சிகோவின் தேசிய நில அதிர்வு மையம் டிக்டர் அளவில் 6.5 பதிவானதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் அகபல்கோவிலிருந்து வடகிழக்கே சுமார் 57 மைல் தொலைவில் 33 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் குலுங்கியதால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் தகவல் தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் நிலநடுக்கம் காரணமாக 2 உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இனி வருவது விளையாட்டு செய்தி. தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரில் இறுதிப் போட்டிகள் அமீரா அர்ஷத் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரின் 68வது சீசன் நடைபெற்றது. இந்த தொடரில் பெண்களுக்கான தனிநபர் 10 மீட்டர் ஏர் ட்ரிபிள் பிரிவு இறுதிப் போட்டிகள் ஹரியானாவின் அமீரா அர்ஷத் 251 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார். இனி வருவது தங்க விலை மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் வென்று 1 சவரன் 1,160,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 12,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 1,170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,09,264 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 256 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,56,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு முடிவில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையவே வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. திமுக அரசின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக 49 விழுக்காட்டினர் கருத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்பாடுகள் சரியில்லை என்று 54 விழுக்காட்டினர் கருத்து. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை காவல்துறை கட்டுப்படுத்தவில்லை என்று 72 விழுக்காட்டினர் ஒப்புதல். அரசு அலுவலர்களுக்கு கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வரும் நிலைகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ராணி வேலுநாச்சியார், சாவித்ரிபாய் புலே ஆகியோர் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் மோடி புகழார். வேலுநாச்சியாரின் தியாகமும் தொலைநோக்கு தலைமையும் பல தலைமுறைகளை ஊக்கப்படுத்தும் என்று கருத்து. புதிதாக தேர்வான உதவி ஆய்வாளர்கள், தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் பணி நியமன ஆணைகள் வழங்கல். மக்களிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறையினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்கலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆடு கோழிகள் வெளியிடக்கூடாது என்று தர்கா நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தல். ஈரானில் போராட்டத்தில் ஈடுபடுவோரை கொன்றால் அமெரிக்கா தலையிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.